தேவ சித்தம்னா என்னங்க? அவரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர் தான் தேவ சித்தம். அவர் சொல்லுகிற பாதையில் நடப்பதுதான் தேவ சித்தம். சித்தம் என்றாலே விருப்பம் தான். அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு பெயர் தான் சித்தம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:9 நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இன்றைக்கு அறிவு பெருத்து போய்விட்டது. அறிவை வளர்த்து கொள்வதற்கு நாம் என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவ அறிவினால் நிரப்பப்பட நாம் என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறோம் என்கிறதை யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு பக்தன் சொல்றான், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடு. தேவ ஞானம் நமக்கு வேண்டும், ஆவிக்குரிய விவேகம் நமக்கு வேண்டும். இந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்க வேண்டும். இவைகளை பெற்றிருக்க வாஞ்சையுள்ளவர்களாக வேண்டும். இவைகள் நம்மை தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். அவரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர் தான் தேவ சித்தம். அவர் சொல்லுகிற பாதையில் நடப்பதுதான் தேவ சித்தம். சித்தம் என்றாலே விருப்பம் தான். அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு பெயர் தான் சித்தம். ஆகவே ஞானமும் ஆவிக்குரிய விவேகத்தையும் பெற்று தேவ சித்தத்தை செய்து முடிப்போம். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.